தாரிமே கொடுதா கத்தா போடுறப்ப போடுறா பயம் போடு வெங்காயில போடு ஒரு அப்பன் அடிக்கிறான் பாத்துனுங்க தப்பு குய்யம்மா அவன் ஒரிஜினல் தப்பு தாங்க அபி அப்படி இப்படி ராஜா ராஜா அவ்வளவுதான் நீங்க சரி அம்மா சரி போகுது இதோட போதும் ஒன்னும் ஆகாது உனக்கு என்ன சுண்ணி நோக்குதா சொல்லுங்க சொல்லுங்க உனக்கு வெளிக்காயம் இருக்கு யாருக்காகவும் பெய்வது கிடையாது மழை கண்டிப்பாக அது இஷ்டமா இருந்தா பெய்யும் ஆமாங்க இப்பெல்லாம் உதவாதனை போட்டு சாவடிங்க டெய்லி ஆடுறோம் கம்பெனி ஓனர் அவர் தான் ஏன்னா ஓனர் ஆவா சரி திருப்பூர் கம்பெனி ஓனரா சரி மகட்டும் சொல்லுங்க இப்படியாப்பட்ட மகாபெரிய சபையிலே ஏன்னாங்க ஏங்க அப்படியே நான் கேட்குறேன் தப்பா நினைக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் வீடியோ எடுக்காதீங்க தயவுசு பேசக்கூடாது இனிமேல் தயவு செஞ்சு என்னன்றா 4 பேர் இருந்தாலும் சபைதான் 5000 பேர் இருந்தாலும் சபைதான் நாங்க கதையை கரெக்டா யார கேட்டாலும் தவறுதான் தவறு இல்லாத பேச மாட்டாங்க சுத்தம் பண்ணு உட்காருங்கடா போதக்கார கூடிங்க சரி எல்லாமே அதே தான் என்ன பண்றது கலாச்சாரம் அவ்வளவு பெரிய விசேஷம் நடக்குது அதுலயும் போதை போட்டுன்னு சல்ல பண்றீங்க என்ன கேட்கறதுல யாரும் என்ன கேட்கணும் யாருமே கேட்க கூடாது சிங்களகிரி மடலாடி அங்க 2 பேர்களும் அப்படி என்றால் அதேதான் என்னது எனக்கு என்ன தெரியும் ஒண்ணு தானே பலிக்காதுக்குறாங்க தெரியல என்ன பலிக்கவே முடியாது நான் கேட்ட கேள்வியில
உள்ள ஒருத்தன் வாங்கி எடுத்துட்டான். இன்னொருத்தனை கேட்டேன், அப்புறம் கதை சரியா போச்சுட்டான். தமிழ் தானக்காரன் அவனை ஏன் இருக்கிறேன், அவன் யார் தெரியுமா, நாட்டாம மச்சான். அவனுக்கு மச்சான் எனக்கு மச்சான் தானே, ஏன் அப்படி பேசுற மட்டும் பாரு. என்ன சொன்னாங்களா, யாரோ சொன்னாங்க. தூடி 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 உன்னை எதுவும் சொல்லலையா, பின்னாடி வர்ற முன்னாடி முன்னே மூடு, முன்னாடி மூடு. மகாராஜான்னு கூட பார்க்க மாட்டேன். ஒரு மனுஷனுக்கு 2 கை 4-5 வாட்டி ட்ரை பண்ணா முடியல. ஆனா எனக்கு பக்கம் கம்பெனி வச்சிருந்த பாட்டா கம்பெனி தெரியுங்களா, நான் சொல்றது தப்பா இருந்தா பாரு, அவங்க பிஎம் மென்று என் மேல எவன் அவன் பேசுறான்னு அவங்க பிஎம் மெல்லு. பயங்கரியாங்க ராஸ்கோ, இவ்வளவு அடிக்கிறா உனக்கு 100 ரூபாய் கேக்குறாங்க. அடிச்சிருந்து அடிவாங்க, ஒரு பொங்கலாட்டிக்கு மனுஷாங்களே. அடுத்த ஆட்டம் வைப்ப யாரு கேறாங்களோ யாரு இல்லையா. அன்பு தம்பிமார்கள், ஆசிக்கும் தம்பி வேண்டுகோளுக்கு நாங்க உண்மையான கண்டிப்பா அதெல்லாம் வந்து நட்பு உண்மையான விஷயம். மெட்ராஸ் ஆட்டத்தை ஒரு 2 நாள் தள்ளி போட்டு நேற்று ஆட வேண்டிய ஆட்டத்தை இன்னைக்கு தள்ளி வச்சுக்கணும். கண்டிப்பா ஆமாங்க, ஃபோனில் அதை தான் பேசினேன். எத்தனையோ இன்னல்களின் மத்தியில் நம்ம நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. என்ன காரணம், ஆசை, பண்பு, ஆசை, அதிகமாக பாசம், அன்பு. ஒரு பையன் பாரு, நம்ம அந்த திருவிழாவில் ஒருத்தவன் அப்படியே ராவடி பண்ணி உட்காந்து போங்க. சத்தியமா முதல்ல அதை பற்றி சொல்லணும். கண்டிப்பா ஐயா, அவர் பேரு